ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஸஸோட பார்ட் 5. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 5ல் வந்து ஒரு சில ஸ்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்டி பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த பேட்சுக்கு வந்து நீங்கள் இந்த பார்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கில். ஓகே, அதை படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு சில முக்கியமான வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிரா. ஓகே, இப்போது இங்கே வந்து கோலி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருனா ஜிம்முக்கு போகிறார். ஓகே, ஜிம்முக்கு எப்போ போகிறார் அப்படின்னா காலையிலேயே ஜிம்முக்கு போகிறார். ஓகே, ஜிம்முக்கு போகலான்னு போகும்போது இடையில வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. இந்த பேக்கரியோட பேர் வந்து லவானி பேக்கரி. ஓகேவா, இந்த லவானி பேக்கரியில் போய் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோலி அப்படிங்கிறவர் காலையிலே ஜிம்முக்கு போகிறாரு. ஜிம்முக்கு போயிட்டு அங்கே லவானி பேக்கரிக்கு வந்து போகிறாரு. அந்த பேக்கரியில் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி கேட்குறாரு. ஓகே, நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தா அங்கே வந்து பக்கோடாஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி, கொஞ்சம் பக்கோடா எடுத்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பக்கோடாவை எடுத்து சாப்பிட்றாரு. ஓகேவா, அப்போது வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. ஓகே, மௌனி அப்படிங்கிற அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, என்னடா ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னால் இங்கே உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் சாப்பிட்லன்னா ஜிம்மில் போய் எனக்கு அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, என்னோடய பாடி வந்து தாங்காதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தாங்காதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்து தமாஷா சிரிக்கிறாங்க. ஓகேவா, கோலி அப்படிங்கிறவர் காலையில் ஜிம்முக்கு போகிறாரு. போகிற வழியில் லவானின்னு ஒரு பேக்கரி இருக்குது. சரி, பேக்கரியில் போய் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை காஃபி வாங்கி குடிக்கிறாரு. காஃபி வாங்கி குடிக்கும் போதே பக்கத்தில் பக்கோடா இருக்குன்னு சொல்லி பக்கோடா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு மௌனி வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இதெல்லாம் சாப்பிட்லன்னா உடம்பு தாங்காது அப்படி அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவங்க வந்து தமாஷா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கோலி அப்படிங்கிறவர் எப்போ ஜிம்முக்கு போகிறார் அப்படின்னா காலையிலே ஜிம் போகிறாரு. அதான் லேசிம். ஓகே, காலையிலே ஜிம். அதுக்கப்புறம் அவர் எந்த பேக்கரிக்கு போனார் அப்படின்னா லவானி அப்படிங்கிற பேக்கரிக்கு போகிறாரு. அங்கே வந்து நாட்டு சர்க்கரை. ஓகே, அதான் நாட்டுக்கு. ஓகே, நாட்டு சர்க்கரை இப்போ நாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கோடா சாப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோமா, பவுடர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மௌனி அப்படிங்கிறவங்க வராங்க. வந்து அதுக்கப்புறம் இந்த காஃபா அப்படிங்கிறது காஃபி. ஓகே, நாட்டு காஃபா அப்படிங்கிறது இருக்கும். இது சேர்த்து படிச்சிங்கன்னா நாட்டு காஃபா அப்படின்னு இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை காஃபி அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, நாட்டா காஃபா. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மௌனி அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன கேட்குறாங்க, இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஜிம்முக்கு போவேன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இது சாப்பிட்லன்னா உடம்பு தாங்காதிரி அப்படின்னு சொல்கிறாரு, தாங்காரி. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தமாஷா சிரிக்கிறாங்க. ஓகே, அப்போ மகாராஷ்டிராவோட டான்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோலி, லேசிம், அதுக்கப்புறம் லவானி, நாட்டக், காஃபா, பவுடாஸ், மௌனி, தாங்காரி, தமாஷா. ஓகே, இது வந்து மகாராஷ்டிராவோட டான்சஸ். ஓகே, அடுத்த ஸ்டேட் வந்து மணிப்பூர். ஓகே, அது பேர்லேயே மணி அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஊர் வந்து பணக்காரர்களின் ஊர். ஓகே, பணக்கார ஊர். ஓகே, பணக்கார ஊரின் ஜஹோய் தாத்தா. இதுதான் இந்த கதையோட பேர், பணக்கார ஊரின் ஜஹோய் தாத்தா. பணக்காரர் அப்படின்னா அந்த ஊர் பேர் மணிப்பூர். ஓகே, இப்போ இங்கே இந்த பணக்கார ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு புதுசாக ஒரு 2 பேர் வராங்க. அவங்க பேர் வந்து ராம், லீலா அப்படின்னு சொல்லி 2 பேர் வராங்க. ஓகே, ஒருத்தர் பேர் ராம், இன்னொருத்தவங்க பேர் லீலா. இவங்க 2 பேர் அந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வந்தோடனே அந்த ஊருக்கு முன்னாடியே வந்து அந்த ஜஹோய் தாத்தா வந்து நின்றுட்டுருக்கார். ஜஹோய் தாத்தாவை நின்றுட்டு வந்து, யார் நீ அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எவ்ரா நிவு நுவு அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அவர் கேட்குறாரு, எவ்ரா நுவு அப்படின்னு கேட்குறாரு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தோம், நாங்கள் 2 பேர் இந்த மாதிரி இப்போ இந்த ஊரில் வந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டோடனே அவங்க நல்லவங்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க கூட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் இங்கே வந்து தங்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே, இங்கே தங்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஒன்று இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஓகேவா, அவங்க வந்து என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டோடனே பொங்குச்சோளம் இருக்குது, ஓகே, பொங்குச்சோளம் இருக்குது, தூர்ச்சோளம் இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் ஊரில் மக்காச்சோளம் தான் சாப்பிட்ருக்கோம், இது என்ன பொங்குச்சோளம் தூர்ச்சோளம் அப்படின்னோடனே எங்கள் ஊரில் வந்து இதுதான் சாப்பாடு, பொங்குச்சோளம் தோர்ச்சோளம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த தாத்தா வந்து வீட்டுக்குள்ளே போய் ஏதோ தேடுறாரு. தேடி வந்து ஒரு கம்பை தேடி எடுத்துகிட்டு வர்றாரு. கம்பை தேடி எடுத்துகிட்டு வந்து ராம் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு ராம் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இதில் வந்து ஒரு வாசகம் வந்து எழுதியிருக்கு. என்ன வாசகம் அப்படின்னா லை ஹரோபா அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புதையலின் பாதை அப்படின்னு அர்த்தம். புதையலின் பாதை. ஓகே, அந்த கம்பே வந்து அந்த புதையலை தேடி போகிறதுக்கான ஒரு மேப். ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து அந்த ஒரு குட்டி கதை. இப்போது இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ராம், சரிங்க, ராமன் சொல்லிட்டேன், ராம் இல்லை ராசு. ஓகே, ராசு லீலா, ராசு லீலான்னு 2 பேர் வந்திருப்பாங்க. ஓகே, ராசு லீலா. அதுக்கடுத்து ஜகோய் தாத்தா. இப்போ ஜகோய், அதுக்கப்புறம் நுவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவரும் நுவோ அப்படின்னா நுவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட்டு போய் தங்கட்டான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு வந்து பொங்குச்சோளம் தோர்ச்சோளம் 2 கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பார், கம்பை தேடி எடுத்து வந்து கொடுப்பாரு. அந்த கம்பில் என்ன எழுதியிருக்கும், லை ஹரோபா அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேவா, ஓகே, இந்த கதை சொல்லும்போது சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். இங்கே ராசு லீலான்னு வரணும். அந்த ஊருக்கு போனது 2 பேர், ராசு லீலா. அங்கே போய் ஜகோ தாத்தா பார்க்குறாங்க. அவர் யாரா நூவு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறார். அவங்க தங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. தங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அங்கே வந்து பொங்குச்சோளம் தோர்ச்சோளம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து மக்காச்சோளம் தான் இருக்குது, இது என்ன பொங்குச்சோளம் தோர்ச்சோளம் அப்படின்னா இதுதான் எங்கள் ஊர் சாப்பாடுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கம்பை தேடி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த கம்பு வந்து உனக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் அந்த பையனும் அந்த கம்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா லை ஹரோபா அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புதையலின் பாதை அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த கம்பு தான் வந்து புதையலை தேடி போகிறதுக்கான ஒரு பாதை வந்து அமைச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. ஓகே, அப்போ இதுபடி நமக்கு இங்கே ராஜ்லீலா கம்பு தேடி, ஃபஸ்ட்டு ராஜ்லீலா யாரை பார்த்தாங்க, ஜகோய் தாத்தாவை. ஜகோய் தாத்தாவை பார்த்ததுக்கப்புறம் எவரா நூவு அப்படின்னு கேட்டாங்கன்னு அவர் வந்து தங்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்குச்சோளம் தோர்ச்சோளம், அதுக்கப்புறம் கம்பு தேடி கொடுத்தோன்னே அதில் என்ன இருந்தது, லை ஹரோபா அப்படின்னு எழுதியிருந்தது. ஓகேவா, இது வந்து மணிப்பூரோட டான்சஸ். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டேட்ஸ் வந்து மேகாலயா. ஓகே, இப்போ மேகாலயா அப்படிங்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எம்இ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்இ அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இன் எக்ஸாம். ஓகே, இது கதையில் மிஸ்டேக்ஸ் இன் எக்ஸாம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ மிஸ்டேக்ஸ் இன் எக்ஸாம், எக்ஸாமுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நோங்குறோம், படிக்காமல் தூங்குறோம். ஓகேவா, நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் படிக்கணும் அப்படின்னா படிக்க மாட்டோம், ஆனால் படிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அடிக்கடி படுத்து தூங்குறோம். ஓகேவா, இதை வந்து இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பெட் இன் கிளைம் அப்படின்னு சொல்லலாம். பெட்டையே பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, பெட்லேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பெட் இன் கிளைம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்லாங்கில் வந்து சடைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத சடைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சடைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறனால தான் இன்னும் நம்மளால் வேலை வாங்க முடியல, வேலை வாங்கலை. ஓகே, இதில் கொஞ்சம் தான் இருக்குது, 4 டான்சஸ் தான். ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், படிக்கிறதுக்கு நோங்குறோம். ஓகே, இப்போ நோங்குறோம், படிக்காமல் தூங்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, பெட் இன் கிளைம். அப்படியே சேர்த்து படிங்க பாருங்கள், பெட் இன் கிளைம் அப்படின்னு இருக்கும், பெட் இன் கிளைம். அதுக்கடுத்து சடைஞ்சிட்ருக்கான் அப்படின்னா சடைச்சிட்ருக்கா சேர்த்து படிச்சிங்கன்னா சடைச்சிட்ருக்கா அப்படின்னு வரும், சட்சுக்ரா. அதுக்கப்புறம் வேலை, இதனால தான் வேலை வாங்கலை. ஓகே, இதில் 4 டான்சஸ் தான். ஓகேவா, ரிமைனிங் ஸ்டேட்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.